வெல்கம் டு இந்தியன் ஜாப் சமையல். சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட்ல இருந்து ஜூனியர் இன்ஜினியர் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நிரந்தர மத்திய அரசு வேலைவாய்ப்பு தான். எக்ஸாம் சென்டர், பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எல்லாமே நம்ம சென்னை, தமிழகத்தில் சென்னையில் தாங்க. ஸோ விருப்பமும் தகுதியும் உள்ளவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணுறாதீங்க. ஓகேங்களா, ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணலாம், எவ்வளோ வேக்கன்சி, என்ன குவாலிஃபிகேஷன் எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்காக ட்ரை பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் உங்கள் கருத்துக்கள் என்னவாக இருந்தாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நண்பா. இது என்னுடைய அன்பான ஒரு அன்பான வேண்டுகோள். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு, வெப்சைட் லிங்க்கு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ கம்யூனிட்டி வைஸ் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஒட்டுமொத்தமாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, கம்யூனிட்டி வைஸ் வேக்கன்சின்னு, அதில் கரண்ட் வேக்கன்சி, பேக்லாக் வேக்கன்சி. கரண்ட் வேக்கன்சி அப்படின்னா இப்போ 2026 தற்போதைக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பேக்லாக் வேக்கன்சி அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் வேக்கன்சி, முந்தின வேக்கன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது போன வருஷத்துலையோ இல்லை அதுக்கு முந்தின வருஷத்துலையோ வேக்கன்சி ஃபில் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. அதை பேக்லாக் வேக்கன்சி, ப்ரீவியஸ் இயர் வேக்கன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் 14th ஆகஸ்ட் சென்னையிலேருந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் 11th செப்டம்பருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸில் சிபிடி, கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன், அடுத்து ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணுறாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான அட்மிட் கார்டு சிபிடி கண்டக்ட் பண்ணுறதுலேருந்து 10 நாளைக்கு முன்னாடி வெப்சைட்டில் அட்மிட் கார்டை நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்டேட் கிடச்சா நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதே மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் செப்டம்பர் இல்லை அக்டோபர் 2026 கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதாவது ஒன்று செப்டம்பர் மாதம் இல்லை அக்டோபர் மாதத்தில் கன்ஃபார்மாக நாங்கள் கண்டக்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த தேதியில் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணலை, பட் மாதம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, அடுத்து இந்த ஜூனியர் இன்ஜினியர் இந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி, எவ்வளோ சேலரி அப்படின்னா பேசிக்காக 25,000. ஸோ மேக்ஸிமம் 1,05,000 வரை நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 25,000 போக டிஏ இருக்குது, டியர்னஸ் அலவன்ஸு, அதாவது பேசிக் சேலரி. அது போக கூடுதலாக அடிஷ்னலாக உங்களுக்கு என்னென்ன சலுகை இருக்குது அப்படின்னா டியர்னஸ் அலவன்ஸ் இருக்குது, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், தங்கறதுக்கு ரூம் கொடுத்துறாங்க, செல்ஃப் லீஸு, பிஎஃப், கிராட்டிவிட்டி, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ஸு, இந்த மாதிரி ஏகப்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் அலவன்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது ரூம் கொடுத்துட்றாங்க, ஃபுட் கேன்டீன் இருக்கும். ஸோ டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் இருக்கான்னு இதில் மென்ஷன் பண்ணல. ஒருவேளை டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் கொடுத்தா அதுவும் உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான் இல்லையா. ஸோ அடுத்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங், எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்கும் அப்படின்னா சென்னை தான். நம்ம சென்னையில் தான் எக்ஸாம் சென்டர்ஸ், பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ முதல்ல உங்களுக்கு சிபிடி, கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இருக்கும். அடுத்து உங்களுக்கு ஸ்கில் ப்ரொஃபிஷன், அதாவது ஸ்கில் கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்து ப்ரொஃபிஷியன்சி எல்லாம் ஃபிசிக்கல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ சிபிடி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் அக்டோபர் மந்தில் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா. அதுவும் சென்னையில் தான், சென்னை ஒன்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருந்து வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம், பட் உங்கள் எக்ஸாம் சென்டர்ஸ் சென்னையில் மட்டும்தான் நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனில் மினிமம் 40% நீங்கள் எடுத்தால் பாஸ் ஆகலாம். அதாவது மினிமம் அந்த மார்க் எடுத்தால் சிபிடியில் பாஸ் ஆகலாம். அதுக்கு மேலே நீங்கள் பர்சன்டேஜ் அதிகமாக எடுத்தால் தான் செலக்ட் ஆக முடியும். ஸ்கில் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபிசிக்கல் போக முடியும். சரிங்களா, செலெக்ஷன் எப்படி இருக்கும், சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் இருக்கும். அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிபிடி பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி ஃபிசிக்கல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்கில் ப்ரொஃபிஷியன்சி ஆர் ஃபிசிக்கல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது குவாலிஃபையிங் நேச்சர் தான், ஜஸ்ட் அதை நீங்கள் கிளியர் பண்ணால் போதும். ஸோ இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். ஸோ குறைஞ்சது 60% இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். 59.99% இருந்தாலும் அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ரவுண்ட் ஃபிகராக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. 60% இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா சார், இந்த ஜூனியர் இன்ஜினியருக்கு என்ன குவாலிஃபிகேஷன், ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜேஇ எந்தெந்த டிசிப்ளினில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இன்ஸ்ட்ருமெண்டேஷனில், எலக்ட்ரிக்கலில், மெக்கானிக்கலில், அடுத்து ப்ரொடக்ஷனில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பாருங்கள், அந்த டிசிப்ளைனில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ரிலவெண்ட் டிசிப்ளைனில் 3 இயர் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணி 60% எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம்.
நீங்கள் எஸ்சி கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா 55% இருந்தால் போதும். ஓகேங்களா? அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அந்த குறிப்பிட்ட டிசிப்ளைனில் 3 வருஷம் டிப்ளமோ ரெகுலர் கோர்ஸில் முடிச்சிருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். இந்த கரஸ்பாண்டன்ஸில் பார்ட் டைம் மோடில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் கம்யூனிட்டியாக இருந்தால் கண்டிப்பாக 60 இருக்கணும். நீங்கள் எஸ்சி டிசபிலிட்டி கம்யூனிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா 55% இருந்தால் போதும். ஓகேங்களா? அதே மாதிரி மெக்கானிக்கல் இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் நீங்கள் 3 இயர் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணி ரவுண்டாக 60 இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஒன்லி எஸ்சி அண்டு பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இந்த 2 கேட்டகிரிக்கு மட்டும்தான் 55%. அதர் கேட்டகிரி 60% எடுத்திருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி ப்ரொடக்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்ன ஏஜ் அதிகபட்சம் 30 வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். த அப்பர் ஏஜ் லிமிட் ஃபார் ஆல் பொசிஷன் இஸ் 30 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது யாருக்கு பொருந்தும்? அன்ரிசர்வ்டு ஜென்ரல் கேட்டகிரி பொது பிரிவினராக இருக்கீங்க அப்படின்னா 30 வயசுக்குள்ளே இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். 30 இல்லைனா 30க்குள்ளே இருக்கணும். நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் 35 வரையும் அப்ளை பண்ணலாம். ஓபிசிக்கு 3 இயர்ஸ் 33 வரையும் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு பிரச்சனை இல்லை. எஸ்சி எஸ்டி ஓபிசி உங்கள் கம்யூனிட்டிலே அப்ளை பண்ணால் தான் ஏஜ் ரிலாக்ஸேஷன் தருவாங்க. ஓகேங்களா? நீங்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசியாக இருந்து ஜென்ரல் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடையாது. அதுவும் நான் வந்து கிளியராக சொல்லிட்டேன். அடுத்து அப்ளிகேஷன் ஃபீ. ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி கம்யூனிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஃபீஸ் இருக்குது. எஸ்சி எஸ்டி டிசபிலிட்டி எக்ஸர்விஸ்மேன் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா ஃபீஸ் இல்லைங்க, நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அதர் கம்யூனிட்டி ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா 500 ரொம்ப ரொம்ப அதிகம். எஸ்சி எஸ்டி எக்ஸர்விஸ்மேன் ஃபீமேல்ஸ்க்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டீங்க. பட் இந்த யுஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ் ஓபிசி கம்யூனிட்டி மட்டும் என்ன பாவம் பண்ணாங்கன்னு தெரியல, அவங்களுக்கு மட்டும் எல்லா ஜாப் என்ட்ரிலையும் ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நான் என்னன்றேன் அப்படின்னா எல்லாருக்கும் காமனாக ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுங்க, பாரபட்சம் வேணாம். எல்லா ஜெண்டரும் காமன் தான் இல்லையா? ஸோ எல்லாருக்கும் காமனாக ஒரு அப்ளிகேஷன் ஃபீ வச்சா நல்லா இருக்கும். அது என்னுடைய ஒரு ரெக்வஸ்ட். அதாவது 500 ரொம்ப அதிகம். எஸ்சி எஸ்டி டிசபிலிட்டி எக்ஸர்விஸ்மேனுக்கு ஃப்ரீ சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தா எல்லாருக்குமே ஃப்ரீ பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லையா? அது என்ன வச்சு ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசிக்கு மட்டும் ஃபீ சார்ஜ் பண்ணுறாங்க. எல்லா ஜாப் என்ட்ரிலையும் நானும் பார்க்குறேன் இந்த கம்யூனிட்டிக்கு மட்டும், அதாவது இந்த 4 கேட்டகிரிக்கு மட்டும் ஃபீ கொடுத்துட்றாங்க. நான் வந்து காமனாக எல்லாருக்குமே அப்ளிகேஷன் ஃபீ வச்சா நல்லாயிருக்கும். அதாவது 100 வைக்கலாம் இல்லையா? அது எல்லாருக்கும் காமனாக 100 பே பண்ணோம் அப்படின்னு பண்ணலாம். பட் ரொம்ப அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்க. இது ரொம்பவே ஒரு டீமோட்டிவேட்டடாக இருக்கும். அதாவது சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் எல்லாருமே வந்து ஜாபுக்கு அப்ளை பண்ணுறாங்க இல்லையா? ஒரு நல்ல பர்மனெண்ட் அது பர்மனெண்ட்டான ஜாபில் நம்ம செட்டில் ஆகணும், ஃபேமிலிக்கு ஒரு நல்ல இன்கம் வரணும். அதாவது அந்த ஒரு இன்கம் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கணும். அந்த இன்கம் ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்டாண்டர்டான ஜாபில் இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணுறாங்க. அந்த கவர்மெண்ட் ஜாப்லேயே அப்ளிகேஷன் ஃபீன்ற பேரில் ஒரு பேமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபீயை கட்டுறதுக்கே ஒரு சவால், ஒரு பெரிய சாதனையாக இருக்கும் போல். அதான் அந்த 500 ரூபாவை தேர்த்தணும் அப்படின்னா அதுவே ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? ஸோ கவர்மெண்ட்டுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட், இந்த அப்ளிகேஷன் ஃபீயை மட்டும் கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணுங்கள். எல்லாருக்குமே காமனாக ஒரே ஃபீஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி எக்ஸாம் சிலபஸ் வந்து உங்களுக்கு இதிலே இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், சிபிடி கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது 120 மார்க்கு உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். ஜென்ரல் ஆப்டி, அடுத்து உங்கள் சம்மந்தப்பட்ட டிசிப்ளைனில் இருந்து ஜென்ரல் ஆப்டிடியூட் ஒன்று இருக்கும். மொத்தம் 2 பார்ட்டில் இருந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. 120 மார்க்கு ஜென்ரல் ஆப்டி ஒன்று, அடுத்து உங்கள் சம்மந்தப்பட்ட டிசிப்ளைன். மெக்கானிக்கல் முடிச்சிருந்தா மெக்கானிக்கல் இருந்து கொஸ்டின் வரும், எலக்ட்ரிக்கல் முடிச்சிருந்தா எலக்ட்ரிக்கல் இருந்து கொஸ்டின் வரும். ஓகேங்களா? உங்கள் டிசிப்ளைன் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஆப்டிடியூட் செக்ஷன் ஷால் கன்சிஸ்ட் ஆஃப் 50 அப்ஜெக்டிவ் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின். அதுலேருந்து மட்டுமே 50 கொஷின் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதில் வேர்பல் எபிலிட்டி, ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, ஜிகே ஜென்ரல் நாலேஜ், ரீசனிங்கு, லாஜிக்கல் டிடக்ஷன், நியூமெரிக்கல் எபிலிட்டி இதெல்லாமே வரும். அடுத்து அந்த டிசிப்ளைன் நாலேஜில் என்னென்ன வரும் அப்படின்னா, டிசிப்ளைன் நாலேஜில் உங்கள் ரிலவெண்ட் டிசிப்ளைன் ரிலேட்டடாக கொஷின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மொத்தம் 70 கொஷின் வரும். சரிங்களா? கண்டிப்பாக பெனால்ட்டி இருக்குது. 1/4 மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. தெரில அப்படின்னா விட்டுருங்க. ஸோ எக்ஸாமினேஷன் 2 மணி நேரம் இருக்கும்.
சிபிடி எக்ஸாமினேஷனில் குறைஞ்சது 40% எடுத்தால் நீங்கள் பாஸ் ஆகலாம்.